சிவாய நம. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்பி ஆரூரோட கைலாய வாழ்க்கை அவருக்கு முழுசா ஞாபகம் வந்துருச்சு. இருப்பினும் ஏன் சடங்கை சிவாச்சாரியார் மகளை மணக்கும் போது சுவாமி தடுத்தாருன்னு அவருக்கு புரியல. இதெல்லாம் உணர்ந்த விடைவாகன பெருமான் விளக்குறாரு. மண்ணுலகுல போய் நீ ஏதாவது அகாத தகாத செய்யும் பொழுது தடுத்தாட்கொள்வோன்னு நாங்க சொன்ன பத்திரி நீ அவரோட மகளை மணக்கும் போது நாங்க தடுத்தாட்கொண்டோம் அப்படின்னு விளக்குறாரு. இதெல்லாம் உணர்ந்த நம்பி ஆரூரர், ஐயனி நீங்க யாருன்னு தெரியாம நான் என்னென்னமோ பேசி ஏசிட்டேன், நீங்க அதெல்லாம் பொறுத்து நீங்க என்ன மன்னிச்சிடணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே சிவபெருமான், நம்பியாரூரனே, அப்படி நீ என்னை ஏசுனதெல்லாம் நான் எளிதா மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சாமி, அதுக்கு நீங்க என்ன தண்டனை சொன்னாலும் சரி, என்ன செய்ய சொன்னாலும் சரி, நான் எல்லாமே செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அதனால நீங்க அப்படியா அப்படின்னா நான் சொல்றதை செய்ய, நான் உன்னை மன்னிச்சிடுறேன் இப்பவே அப்படின்னு சொன்னதோட நிறுத்தாம, எனக்கு பிடிச்சது அர்ச்சனை, அந்த அர்ச்சனையும் பண்ணமைந்த பாடல்களா இருக்கணும். அப்படி நீ அந்த பண்ணமைந்த பாடல்களை சொல்வளம் நிறைந்த தமிழ்ல நீ எனக்கு பாடு அப்படின்னு உடனே கேக்குறாரு. இதை கேட்ட சுந்தரர் திகைச்சு போய், சுவாமி, வேதங்களாலே புகழ முடியாத உங்களை எப்படி நான் பாடுவேன்? அதுவும் உங்களுக்கு பிடிச்ச தமிழ்ல எப்படி பாடுவேன்? முத்தமிழ்ல ஒரு தமிழ் கூட தெரியாத நான் எப்படி உங்களை என்னன்னு சொல்லி நான் பாடுவேன் சுவாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது, நம்பி ஆரூரா, நீ அன்று திருமணத்துல என்ன பித்தன்னு சொன்னல, அப்படியே பித்தன்னே ஆரம்பிச்சு நீ எனக்கு பாட்டு பாடு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு திகச்சு போய், சுவாமி, அது நீங்க யாருன்னு தெரியாதமோ என்னென்னமோ பேசிட்டேன், நீங்க அதெல்லாம் வச்சு மன்னிச்சிருங்க. பித்தன்ன்ற சொல்ல வச்சு நான் எப்படி உங்களை பாடுவேன்? அது தமிழுக்கும் சரி உங்களுக்கும் சரி அது அவமானம். அதனால வேற ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுங்க, நான் அதுல இருந்து பாடுறேன் அப்படிங்கிறாரு. சுந்தரனே, பித்தன் என்பது எனக்கு பெருமையை தவிர சிறுமை ஆகாது. அது ஏன்றதை நான் உனக்கு பின்னாடி உணர்த்துவேன். அதனால நீ பித்தன்னே ஆரம்பிச்சு பாடு அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஆரம்பிச்சு இப்ப நம்பி ஆரூரர் முதல் பாடலை பாடுறாரு. பித்த பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாது நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பாள் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே. அத்தா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே.